ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜேசிபி மண் அள்ளுற ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைட்டில் மண் இப்போ பேஸ்மெண்ட்டுக்காக மண் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மண் ஃபில்லிங் பண்ணி மட்டம் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இங்கே என்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மண்ணை நம்ம பில்லர் போடுறதுக்கு பேஸ்மெண்ட்டில் பெல்ட்டு போடுறதுக்கு நம்ம பள்ளம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அது மழை டைமில் மழை பெஞ்சு நல்லா நமக்கு மண் கொட்டினது செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழே இருந்து 6 அடியிலேருந்து நம்ம கீழே இருந்து அந்த பெல்ட்டு போட்டு நம்ம பில்லர் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அவங்க நம்ம எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் ஒரு இடத்துல குமிச்சிட்டு, ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பாதை மாதிரி வழி மாதிரி நமக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் அதை வீடியோலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஆளுங்களை வச்சு குழி எடுப்பாங்க. ஸோ சில பேர் மண் ஃபில்லிங்க்கு மட்டும்தான் நம்ம ஜேசிபியை யூஸ் பண்ணுவோம். இப்போ யாரும் அந்தளவுக்கு மெனக்கெட்டு ஆளுங்களை வச்சு மண் அள்ளி கொட்டுறது கிடையாது. ஸோ ஜேசிபியை வச்சு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னாக்கா, நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ரெண்டாவது ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப ஃபினிஷிங்காகவும் அந்த ஒர்க்கு முடியும். இப்போ நீங்கள் ஜேசிபி ஒர்க்கு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நமக்கு ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம 10 பேர் 20 பேரை வச்சுக்கிட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் போவாங்க வருவாங்க. ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் வேலை செய்யலை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கணும். ஸோ ஒரு ஜேசிபி வந்துச்சு அப்படின்னாக்கா 20 பேர் 15 பேர் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை அந்த ஒரு ஜேசிபி மிஷினே பார்த்துட்டு போயிடும். ஸோ அதுக்கு உண்டான டீசல் செலவு, மிஷின் செலவு அதை மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு கண்காணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாகவும் இருக்கும். ஸோ வேலையும் ரொம்ப ஈஸியாகவே நடந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்தில் மண் நமக்கு குமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ஒரு ஆளால் மேனுவல் பவரை வச்சு நம்ம அந்த மண்ணெல்லாம் குமிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒர்க்கை நம்ம குறைக்கிறதுக்காக நம்ம ஜேசிபி யூஸ் பண்ணி நம்ம அந்த வேலையை நம்ம ரொம்ப எளிமையாக முடிச்சுக்கிறோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜேசிபியோட பேக் சைடு பக்கெட்டில் தான் நமக்கு மண் குமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பேக் சைடு பக்கெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்ன பக்கெட்டாக இருக்கும். ஸோ அது அதனுடைய அளவு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் சைடு பக்கெட்டு. ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு பக்கெட்டால் நமக்கு மண்ணை ரொம்ப சீக்கிரமாகவே அள்ளி நமக்கு இன்னொரு இடத்துல கொட்ட முடியும். ஸோ இப்போ அந்த ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்ணை ஒரு வழியில் பாதை எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு சின்ன பக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. மண்ணை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொட்டணும் அப்படின்னாக்கா பெரிய பக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. மண்ணை நம்ம எப்படி கொட்டுறோம் அப்படிங்கிற அந்த நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வண்டியினுடைய வாடகை, டிரைவருடைய கூலி இது எல்லாமே ஒரே இதில் தான் வந்துடும். ஸோ 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஜேசிபியை பேசிக்கிறாங்க. ஸோ சில பேர் ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ அது அந்தந்த ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி அந்த ஜேசிபியினுடைய வாடகை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் பக்கெட்டால் அவங்க மண்ணை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேக் சைடு பக்கெட்டு சின்ன பக்கெட்டால் அந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொஞ்சம் உயரம் தூக்கி கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் கொட்டினா சரியும். ஸோ கொஞ்சம் உயரம் தூக்கி அந்தாண்ட கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேக் சைடு பக்கெட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் உயரமாக அந்தாண்ட பக்கம் கொட்டுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க இப்போ
இந்த பேக் பக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மண் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கம்மியாக வந்து அள்ளுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பக்கெட்டால் அள்ளுறதுக்கும் பேக் பக்கெட்டால் அள்ளுறதுக்கும் அந்த அளவு தான் வந்து வித்தியாசப்படுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வேலைங்கிறது கொஞ்சம் நீடிப்பாகும். ஆனாலும் நமக்கு வந்து மண் வந்து சரிஞ்சு கொட்டக்கூடாது, உயரம் தூக்கி கொட்டுரும், மண் சரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பேக் பக்கெட்டை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் பக்கெட்டால் அவ்வளோ உயரம் தூக்கி கொட்ட முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கீவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது வந்து அந்த எந்த இடத்துல வந்து போஸ்ட்டு பில்லர் வரப்போதோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த பாதையில் அவங்க வந்து அந்த ஜேசிபியை வச்சு ஒரு பள்ளத்திட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த ஒரு நீட்டு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து அந்த பெல்ட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு வழியை வந்து அவங்க எடுக்கணும். ஸோ இதை வந்து ஃப்ரண்ட் பக்கெட்டால் நம்ம வந்து மண்ணை வச்சு தள்ள முடியாது. அதனால் அவங்க வந்து அவங்க பேக் பக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேக் பக்கெட்டு அப்படிங்கிறது பின்னாடி பக்கம் உள்ள பக்கெட்டை வந்து நமக்கு கொஞ்சம் ஆழமாக எடுக்கும். ஃப்ரண்ட் பக்கெட்டை கம்பேர் பண்ணும்போது பேக் பக்கெட் வந்து கொஞ்சம் ஆழமாக நமக்கு எடுக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் பக்கெட்டு பார்த்திங்கன்னா ஒரு மட்டம், அதுதான் மட்டமாக என்ன ஃபினிஷிங்காக எடுக்க முடியுமோ அதை தான் எடுக்கும். ஆழம் தோண்டி நமக்கு வந்து நம்ம வந்து கையால் தோண்டுற மாதிரி தான் அந்த மிஷினும். ஸோ நம்ம வந்து கையால் எப்படி ஆழமாக எடுப்போமோ அந்த மாதிரி அந்த பேக் பக்கெட்டும் வந்து ஆழமாக எடுக்கும். நம்ம வந்து இப்போ காலால் மண்ணை தள்ளுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு மட்டமாக இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து காலால் மண்ணை தள்ளுவோம். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு சைடு அந்த பள்ளம் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து 2வது பக்கம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானா ஷேப்பில் வரும். ஒரு பா வடிவத்தில் அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு அந்த பெல்ட்டு போடுற இடம். ஸோ அதை தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இது 2வது பக்கம். 2வது சைடு அவங்க வந்து அந்த பள்ளம் எடுத்துகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடுப்புற மட்டும் மண் இருக்கும். ஸோ 2 சைடும் வந்து பள்ளம் எடுத்து மண்ணை வந்து ஓரம் குமிச்சிக்கிட்ருக்காங்க. ஸோ இயந்திரம் வந்து மனிதனுடைய வேலையை வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செய்கிறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜேசிபி வந்து ஒரு உதாரணம். ஸோ இதில் வந்து ஆட்கள் மெனக்கட்டிருந்தாங்கன்னா இந்த வேலை ஒரு நாளில் முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ 2 நாள் 3 நாள் கூட போகும். ஆனால் இப்போ ஜேசிபி செஞ்சுருக்க டைமிங்கை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தாங்க. மதியம் ஒரு 3-4 மணிக்குள்ளே வந்து நமக்கு இந்த வேலையை ஃபுல்லாகவே முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்குது. நமக்கு எந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அது வேணுமோ அந்த இடத்துக்கு அவங்க அந்த கரெக்டாக எடுத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் உலக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.